வண்டியை நிறுத்துனீங்க? அங்கிள் மேப்ல பாருங்கன்னு தான் சொல்றேன். டேய் அது பழைய மேப். நான் எத்தனை வாட்டி சொல்றது? எனக்கு பாதை தெரியும்டா. இது நான் முத வாட்டி அந்த ரோட்ல நான் போயிட்டு இருக்கேன். அங்கிள் மேப் பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். 1 மணி நேரம் இந்த இடத்த சுத்திட்டு இருக்கோம். அதை தான் சொல்றேன். அது எங்க காட்டுது? அந்த மேப்பை பார்க்க சொல்லித்தானே நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அங்கிள் நான் முதல்ல உங்களுக்கு கரெக்டான வழியை காட்டினேன். நீங்க அதை பார்த்துருந்தீங்கன்னா we wouldn't be circling around. ஏய் நீ பேசுறது நல்லா இல்ல. நான் உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீ வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசல. அங்கிள் ஏய் நீ சும்மா இருமா. இவ்வளவு நாள் நான் பேச இவ்வளவு நாள் நாளைக்கு வந்தனாலயா? உங்களுக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். ப்ளீஸ் அதை மெயின்டைன் பண்ணுங்க. டேய் நான் மெயின்டைன் பண்றது இருக்கட்டும்டா. நீ உன் செல்ஃப மெயின்டைன் பண்ணு. வயசுக்கு ஏத்த மாதிரி பேசு. என்ன செய்யணும்னு சொல்றீங்க? உன்னால முடிஞ்சா நீனே ஓட்டிக்க. உன்னால முடியுமா? அப்புறம் என்ன பேசுற? அங்கிள் ஓட்டுறதுக்கு தானே நீங்க வந்தீங்க. எங்களுக்கு இந்த ஊர் தெரியாது. இந்த காடி சாவி நீனே எடுத்து ஓட்டிட்டு போ. அங்கிள் பொறுமையா ஓட்டு போனா என்ன அர்த்தம்? கார்த்திக் let's very something is that same. இல்ல ஓ தப்பு. நான் என்ன பண்ணேன்? எங்க இருந்தோ இந்த ஆளை கூட்டிட்டு வந்தல. அவங்க அங்க நின்னாங்க. எனக்கு எப்படி தெரியும் இப்படிலாம் நடக்கும்னு? அங்க தானே இருந்தாங்க. நான் என்ன பண்ண முடியும்? இங்க என்ன நடக்குது எனக்கும் புரியல. இத்தனை நாள் ஒன்னா சந்தோஷமா இருந்த இவங்க ஏன் இப்ப பிரிகிறாங்க? அங்கிள் நல்லவரா கெட்டவரா? கார்த்திக் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டானா? நடுவுல அப்பாவி ஷஃபினா என்ன பண்ணுவா? இதை எல்லாத்தையும் புரிஞ்சிக்க இந்த பயணத்தோட தொடக்கத்துக்கே போகணும். ப்ரொடக்ஷனுக்கு புதுசு ஆர்வ கோளார் ஷஃபினா. Here is your appointment order ஷஃபினா. நீங்க இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொடியூசரா தான் ஆரம்பிக்கிறீங்க. உங்க ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனை நீங்க எப்படி சிறப்பா முடிச்சு கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்க பெர்மனண்டா இல்லையான்னு நாங்க முடிவு பண்ணுவோம். Thank you very much. நான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்புக்காக தான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். மீடியா ஃபீல்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. Don't worry, I'll do a great job. வெரி குட் வெரி குட். ஆனா ஒரு கேள்வி, இந்த ப்ராஜெக்ட் பத்தி இந்த ஃபைல்ல ஒண்ணுமே இல்லையே. நான் எந்த ப்ரொடக்ஷனை ப்ரொடியூஸ் பண்றது? அத நீங்க தான் ப்ரப்போஸ் பண்ணணும். வேலைக்கு ஆள் எடுத்து அவங்க கிட்ட இதுதான் வேலைன்னு சொல்றது ஓல்ட் ஃபேஷன். அவங்களையே என்ன வேலை செய்யணும்னு யோசிக்க வைக்கிறது புது ஃபேஷன். ஒரு தரமான ப்ரோக்ராமை ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருந்தாலும் அந்த ப்ரொடக்ஷன் பிரஷரை ஹேண்டில் பண்ற திறமை நம்ம ஷஃபினாக்கு இருக்கான்னு பார்க்கத்தான் இந்த டெஸ்ட். பரவாயில்லையே, இந்த பிரஷர் எல்லாம் தாண்டி கரெக்டான இடத்துக்கு வந்துட்டு இந்த பொண்ணு நம்ம ப்ரோக்ராம்ஸை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடடா, நமக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம் எல்லாம் இந்த பொண்ணு செலக்ட் பண்ணிருக்கு. எடுத்த உடனே இவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் செய்யறதுக்கு ஒரு தனி தைரியம்ல வேணும். யார் இந்த முகமுடி கொள்ளக்காரன்னு பாக்குறீங்களா? அது வேற யாரும் இல்ல, நம்ம ஷஃபினா தான். ஷாலை வச்சு மூஞ்ச மறைச்சு யாரையோ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆஹா, இந்த 6 பேக்க பார்த்து உங்களுக்கு தெரியலையா? டில்டா பெண்களின் மனதை கொள்ளை கொண்ட நவரச நாயகன், கடந்த 4 சீசன் அங்கிள் டாக்ஸியின் ஆஸ்தான படைப்பாளர், வசந்தத்தின் ஆல் டைம் ஃபேவரட் எங்கள் கார்த்திகேயன் சோமசுந்தரம். அவார்ட்லாம் கொடுத்து மக்கள் மனசுல இருக்கிற ஹால் ஆஃப் ஃபேம்ல தான் நம்ம கார்த்திகை உட்கார வச்சுட்டாங்க. அப்புறம் ஏன் இந்த ஷஃபினா அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு? இதுக்கப்புறம் நம்மளை போஸ்டிங் கூப்பிட மாட்டாங்க போல இருக்கு. ஏதாவது ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணி பெரிய டாப் ஸ்டார் ஆகும். ஸ்டெஃபனோட பெரிய ஆள் ஆகிறோம். அவங்க திருவோரோன்னு பாட்டு செஞ்சாக்க நான் நடு ரோட்டுன்னு பண்ணுறேன். நடு ரோட்டு பாட்டு வரலன்னு தெரிஞ்சிருச்சு. சாப்பாடு கடை திறப்போமா? நமக்கு சமைக்க தெரியாத, ஆனால் சாப்பாடு தெரியுமே. வல்லவனுக்கு நாக்கம் ஆயிரும். எல்லாத்தையும் ருசிக்கிறோம், சமைக்கிறோம், கடை திறக்கிறோம். கடைக்கு பேர் அப்பா காசைன்னு பேர் வைக்கிறோம். அங்கிள் டாக்ஸியா சீசன் 5 15 வருஷத்துக்கு அப்புறமா? நான் நம்ப மாட்டேன். வெளியே போ. ஐயோ கார்த்திக், நான் சொல்ற நம்புங்க. அங்கிள் டாக்ஸி உண்மையிலே வருது. பொண்ணு, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. என் ஃபீலிங்ஸ் கிண்டாத. இந்த நிகழ்ச்சியில மூவ் ஆன் பண்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தருமா? இப்பதான் இந்த நிகழ்ச்சி வருது. நான் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கேன். நீ கிளம்பு. ஐயோ கார்த்திக், இந்த அங்கிள் டாக்ஸி சீசன்ல நீங்க தான் ஹோஸ்ட். அங்கிள் கிருஷ்ணாவே இப்ப நம்ம கூட அவர் ஹோஸ்ட் பண்ணாத நிகழ்ச்சி நான் ஹோஸ்ட் பண்றேனா? Get out. You're very sure? ஹலோ ஜெனேஷ், அங்கிள் டாக்ஸி சீசன் 5 ஆஸ்திரேலியால சேரும். நீங்க ஆஸ்திரேலியா சொல்லவே இல்லை. எப்ப போறீங்க? சாரி, எப்ப போறோம்? நாளைக்கு போறோம். நாளைக்கு
எங்க போகுது அங்கிள் டாக்ஸி எங்க போகுது வேகம் போகும் நேரம் யாவும் வேதும் அழகுமே நாங்கள் தேடும் நாடும் யாவும் டாக்ஸி காட்டுமே அங்கிள் டாக்ஸி எங்க போகுது அங்கிள் டாக்ஸி எங்க போகுது அங்கிள் டாக்ஸி எங்க போகுது அங்கிள் டாக்ஸி எங்க போகுது Skydiving பறவையாகலாம் ராக் கிளைம்பிங் பழகி பார்க்கலாம் பிரிஸ்பெயினில் தலைந்து போகலாம் மெல்பர்ன் பூவாசம் தேடலாம் பர்ஃப்ளூ புதுணர்வு தேடலாம் உணவுகளை வேட்டையாடலாம் துள்ளியோடும் கங்கருக்களே குதிரையில் ஆயம் சுற்றி பார்க்கலாம் உடனே வா கிளம்பலாம் ஹாட் ஏர் பலூன் கரவான் இருக்கம் ஆஸ்திரேலியாவை ரசிக்கலாம் நதி கடத்தலாம் கேக்கிருக்க அங்கிள் டாக்ஸி எங்க போகுது அங்கிள் டாக்ஸி எங்க போகுது வேகம் போகும் நேரம் யாவும் வேதம் ஆகுமே நாங்கள் தேடும் நாதும் யாவும் டாக்ஸி காட்டுமே அந்த ஷாக்குக்கு அப்புறம் நம்ம கார்த்திகை பார்த்தது சாங்கி ஏர்போர்ட்ல தான். ஆல் பேக்ட் அண்ட் ரெடி. ஆஸ்திரேலியாவுக்கு போக போற சந்தோஷம் அவர் முகத்துல தெரியுதுல. 12 years and 25 kilos later. Well done, Shafina. Mission accomplished. நம்ம இப்போ மெல்பர்ன்ல இருக்கோம். சரியான தூக்கம். எப்படி குளிர போகுதுன்னு தான் எனக்கு தெரியல. இங்குள்ள வானிலை ஒரு மாயம். ஒரே நாளில் 4 பருவ காலம். அதனால தான் 4 seasons in a day city, Melbourne. உங்களுக்காகவே நம்ம கார்த்திகையும் ஷஃபினாவையும் சிங்கப்பூர்ல இருந்து 6024 கிலோமீட்டர் கடல் தாண்டி மெல்பர்னுக்கு பார்சல் பண்ணி அனுப்பியிருக்கோம். சஃபினா, நான் உங்களை நம்பி தான் வந்திருக்கேன். இந்த பயணம் முடிகிற வரைக்கும் என்ன கண்ணும் கருத்துமா பார்த்துக்க வேண்டியது உங்க கடமை. என் அம்மாவுக்கு நான் ஒரே கடைசி பையன். கவலைப்படாத கார்த்திக், இத்தனை வருஷம் கழிச்சு அங்கிள் டாக்ஸி நிகழ்ச்சியை ப்ரொடியூஸ் பண்ண வந்திருக்கோம். நான் நல்லா ரீசர்ச் பண்ணி பிளான் பண்ணி தான் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் பிரிஸ்பன்ல 4 வருஷம் படிச்சிருக்கேன். ஆஸ்திரேலியாவே என் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு. ஓ, அமேசிங். கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நம்மள ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு ஏதாவது லிமோசின், மெர்சிடிஸ் பென்ஸ், மசராட்டி இந்த மாதிரி வண்டி வருதா? வண்டி? என்ன வண்டின்னு ஜெர்க்காகிற? வண்டியே புக் பண்ணலையா? ஐயோ, ஆரம்பமே அவர்கிளமா இருக்கு. அடியே, வண்டி கூட அரேஞ்ச் பண்ணலையாடி? சரி பரவாயில்ல, ஏதாச்சும் டாக்ஸி புக் பண்ணிக்கலாம். டாக்ஸியா? அங்கிள் கிருஷ்ணா மட்டும் நம்ம கூட இருந்திருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காரு. அவருக்கு ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு டாக்ஸி ஃப்ரெண்ட் இருக்குமே. இந்த மாதிரி சிக்கலான நேரத்திலையும் நம்ம டிஓபி டீம் இப்படிப்பட்ட லோ ஆங்கிள் ரெவலேஷன் ஷாட், சைட் ப்ரொஃபைல் தாண்டி போற ஷாட், கிளாசிக் லுக் அப் ஷாட், பத்தாததுக்கு பேக் ரிவீல் ஷாட் வரைக்கும் எடுத்திருக்காங்கன்னா இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளா தான் இருக்கணும். புத்தம் புதிய அறிமுகம் அங்கிள் ஸ்டீவன் தமிழ்செல்வன். Hey mates, you need a taxi? அட போப்பா, இந்த பொண்ணு எனக்கே டாக்ஸி புக் பண்ணல, உனக்கு டாக்ஸி வேணுமா? வா, நம்ம ஷேர் கேப் பண்ணுவோம். நம்ம கூட்டிட்டு போவோம். சும்மா இருங்க கார்த்திக். Yes, we need to go to Liberty One Apartments. Liberty One? Yeah. That's in the city, man. That's probably put you back 250 to 300. என்னது $300? அதுக்கு நான் மறுபடியும் டிக்கெட் போட்டு ஊருக்கு போய் 2 பிளேட் பிரியாணி சாப்பிடுவேனே. I'll tell you what, I'll sort you out for $200. 200? ஏய், என்ன என்ன பார்த்தா என்ன இழிச்சவன் இருக்கா? ஆமா கார்த்திக். சிரிச்ச முகமா இருக்கிறது தப்பா போச்சு. வயலன்ஸை காட்டுறேன். ஏய் மேட், I'll change your fate. I'm not silent, I'm violent. Calm down, yeah? If you guys can't afford it, fine. Find something else, I'm gone. நீ போ, நாங்க பாத்துக்கிறோம். போ போ போ. என்ன கார்த்திக் ஒரு போற விட்டுட்டீங்க? $200. வேற வழி இல்ல, ஏதாச்சும் செஞ்சு பட்ஜெட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கூப்பிடுங்க அவரை. அவரை கூப்பிடணுங்கிற? ஆமா ஆமா. சரி, ஓவரா கத்திட்டேன், கெத்து குறைஞ்சிரும். நீயே கூப்பிடு. டாக்ஸி அங்கிள்.
Yes, mate. The money no problem. Girl feeling for you. I pay. All right, mate. Just for that beautiful girl, I'll do that for 199. Come on with me. ஏன் நான் மட்டும் என்ன பூட்டில் உட்கார போகிறேன், உனக்கு மட்டும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு? இந்த ஊர் சரியில்லைப்பா. புது ஊரு, யாருன்னு தெரியாத ஒரு டிரைவர், ஃப்ளைட்டு விலைக்கு ஒரு டாக்ஸி ரைட், ஆரம்பமே அமோகம். இவங்களை அந்த கோலாவும் கங்காருவும் தான் காப்பாற்றணும். டாக்ஸி வரும்னு பார்த்தா இன்னும் முரட்டு வண்டியை வந்து நிற்கிது. பரவாயில்ல, ஏதோ ஒன்று வந்துச்சே. ஏதோ ஒன்று வந்துச்சா? மாட்டு வண்டி வந்துச்சுன்னா ஏறி போவியாடி? அதுவும் ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸ் தானே மெல்பர்ன்ல. போலாம். மூட்டை என்ன இவ்வளோ பெருசாக இருக்கு? ஒரு ஆளை சாத்தி டெட் பாடி உள்ளே போடுற அளவுக்கு இருக்கே. எனக்கு இந்த ஆளை பார்த்தாலும் சரியாக தோணலை, வண்டியை பார்த்தாலும் பயங்கரமாக இருக்குது. You guys good to go? Yes. Let's load up. The beautiful lady can sit up there in the front with me. Oh, mate, it is okay. Her fate in my hands. You உள்ள உட்கார். யூத்துன்னு நினப்பு. அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? அங்கிள் டாக்ஸி எங்க போகுது? சரி, ஒரு வழியாக இந்த ஆளை நம்பி இந்த வண்டியில் ஏறிட்டோம். மற்ற பிளானிங்லாம் சரியாக இருக்காம, இது நார்மல் ட்ராவலாக் ஷோ கிடையாது. அங்கிள் டாக்ஸினா கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும். இந்த ஷோவில் பார்த்தோன்னா நிறைய விஷயங்கள் வித்தியாசமாக நம்ம காட்டுவோம். அதாவது எக்ஸாட்டிக்கான ஃபுட்டு, அப்புறம் வந்து வித்தியாசமான மனுஷங்க, அமானுஷ்யமான விஷயங்கள், இந்த மாதிரிலாம் நம்ம ஃபீச்சர் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயங்கள் தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் காட்டுவோம். இந்த மேலேருந்து குதிக்கிறது, கீழேருந்து ஏறி போகிறது, கடலுக்குள்ளார குதிக்கிறது, அதெல்லாம் பயமாக இருந்தாலும் நம்ம அதெல்லாம் செஞ்சு காட்டுவோம். அதெல்லாம் இருக்கு. நான் உங்ககிட்ட லிஸ்ட் அனுப்பினேன், நீங்க படிக்கவே இல்லையா? ஃப்ளைட்ல தூங்கிக்கிட்டே வந்தா இதான் நடக்கும். சரி, இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நமக்கு யார் சுற்றி காட்ட போறா? அது இனிமே தான் நான் தேடணும். நல்லா கேள்வி மட்டும் கேளு. ஆப்லைன்ல நான் தூங்கினேன், லிஸ்ட்டை பார்க்கலன்னு மட்டும் என்கிட்ட சொல்லு. கார்த்திக், இசாமே இவர் கேட்கலாமா? யாரு இந்த ஆளா? ஹலோ, இந்த கொஞ்சம் டிஸ்டன்ஸுக்கே 200 வெள்ளி கேட்ட திருட. இந்த ஆளெல்லாம் நம்பி இவ்வளோ தூரம்லாம் வர முடியாது. அந்த ஆள் மொழியும் சரியில்லை, ஆளும் சரியில்லை, அதுவும் அவருக்கு தமிழே வரல. அங்கே போய் மைட்டு கைட்டுனா, ஹலோ நாங்கள் வசந்தத்தில் நிகழ்ச்சி தரமான தமிழ் பேசணும். என்ன மேட், ஆஸ்திரேலியா சுற்றி பார்க்க வந்திருக்கீங்களா? பிளான் இல்லாமல் தான் வந்திருக்கீங்க. இங்கே உள்ளவனுங்க உங்களை சாப்பிட்ருவானுவேன், கவலை விடுங்க. நோ வரிஸ், நான் சுற்றி கட்டுறேன் ஆஸ்திரேலியாவை. இவரு சுற்றி கட்டுறாரு, என்ன திடீர்னு தமிழ்லாம் பேசுகிறாரு? ஏன் என்னை பார்த்தா தமிழ மாதிரி தெரியலையா உங்களுக்கு? தெரியாதனால தானே இவ்வளோ நேரம் ஓட்ட இங்கிலீஷில் பேசிக்கிட்டு இருந்தேன். நம்பிக்கை இருந்தால் என் கூட வாங்க, நான் சுற்றி காட்டுறேன் ஆஸ்திரேலியா உங்களுக்கு. அப்போ நீங்கள் ஆஸ்திரேலியன் இல்லையா? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் பிறந்து வளர்ந்தது சிங்கப்பூர் தான். என்னது, சிங்கப்பூரா? யூ மீன் நம்ம தாய்நாடா? ஐயோ, என் தாயே கூட்டிட்டு போற மாதிரி இருக்கே. இனிமேல் நீங்களே எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுங்க. இதுக்கப்புறம் உங்களை நாங்க அங்கிள் தான் கூப்பிடுவோம். ஏன்னா அதுதான் கான்செப்ட். அங்கிள் டாக்ஸி சீசன் 5 ஆஸ்திரேலியன் அட்வென்ச்சர். சரி, ஒரு வழியா ஆஸ்திரேலியாவுக்கு வந்தாச்சு. கைடுங்கிற பேர்ல நம்ம அங்கிளையும் கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன, ஜாலியோ ஜாலிதான். குட் டே மேட்ஸ், ஐ ஆர் ரெடி டு கோ. அங்கிள், இது தமிழ் நிகழ்ச்சி, நீங்களும் நல்லா தமிழ் பேசுறீங்க. அப்புறம் எதுக்கு மெய்டு பெய்டு மேட்டுன்னு? நல்ல தமிழ்லயே பேசலாமே. அப்போ கிளம்புடா. தாவா உடனே இறக்கிட்டாரு. உங்களுக்கு மெல்பர்னை பத்தி பெருசா என்ன தெரியும்? எனக்கு மெல்பர்னை பற்றி என்ன தெரியுமா? என்ன தெரியாது. 1856ல மெல்பர்ன்ல இருக்கிறவங்க தான் 8 மணி நேரத்துக்கு வேலை செய்யணும்னு போராடினாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி 24 மணி நேரமா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அங்கிள், மெல்பர்ன்ல தான் அதிகமான காஃபி தயாரிக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் 30 டன் காஃபி பீன் அரைக்கிறாங்க தெரியுமா? புதுசாமா நான் தொழில் மாறணுமோ? 1901லேருந்து 1927 வரைக்கும் மெல்பர்ன் தான் ஆஸ்திரேலியா கேபிட்டலா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கேன்பெராவை கேபிட்டல் ஆக்குனாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னைய கேட்காம யாரா மாத்தினாங்க? உங்களுக்கு மெல்பர்ன் பத்தி ஒன்றும் தெரியல போல இருக்கே. நியாயப்படி நாங்க தான் உங்களை மெல்பர்னை சுத்தி காட்டணும் போல இருக்கே. சரி சரி கிளம்பு. இனி நான் 8 மணி நேரம் தான் வேலை செய்வேன். இருங்க, நான் மெல்பர்ன் காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு தான் வருவேன். Uncle Taxi Season 5 Australian Adventure.
ஒரு காலத்துல ஆஸ்திரேலியா ஒரு பிரிட்டிஷ் காலனி, இன்னைக்கு வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டெவலப்ட் கண்ட்ரீஸ்ல ஒன்னு. கொஞ்சம் ஓவர் இன்ஃபர்மேஷனா போகுதுல, உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வருது. அங்கிள், எதுக்கு இப்ப திடீர்னு நடு ரோட்டில் இறக்கி வச்சு தையா 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 தையான்னு ஆட வச்சிக்க? அங்கிள் டாக்ஸி ஓட்டிட்டேனா, லோரி ஓட்டிட்டேன், பஸ் ஓட்டிட்டேன். சரி, இங்க ஒரு ஆளு தெரியும், எனக்கு ட்ரெயின் ஓட்டுற சொல்லி கொடுக்க போறாராம். சரி, நீங்க ட்ரெயின் ஓட்டுறதுக்கு எதுக்கு எங்களை போய் டான்ஸ் ஆட வச்சீங்க? என்ன கேள்வி இது? ஒரு சாதாரண விஷயமா? நான் ட்ரெயின் ஓட்ட போறேன், நம்ம செலிப்ரேட் பண்றதுக்காக நான் டான்ஸ் ஆடினேன். அடுத்த தடவை கொஞ்சம் சொல்லி இருந்தீங்கன்னா நாங்க சந்தோஷமா ஆடி இருப்போம்ல. கவலையா தான் ஆடுனியா? இல்ல, ஒரு சந்தேகத்தோட ஆடினேன். ஒரு டவுட்டோட பாக்குறீங்க. வாங்க, இந்த பக்கமா அந்த பக்கமா? ட்ரெயின் இந்த பக்கம். ஓகே, வாங்க போலாம். இந்த பஃபிங் பில்லியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓ, நிச்சயமா. மலைப்பகுதிகளில் குடியிருந்த மக்களுக்கு ஒரு சேவையா தான் இந்த ட்ரெயின் ஸ்டேஷனை 1900 ஆரம்பிச்சோம். 1900s ஆரம்பிச்சீங்கன்னு சொல்றீங்க. ஆனா எந்த காலகட்டம் வரைக்கும் இந்த ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருந்துச்சு? 1950 வரைக்கும் பஃபிங் பில்லி ஓடிட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் தான் எல்லாரும் கார் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, யாரும் ட்ரெயின் எடுக்கல. அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் சேவையை நிறுத்திட்டாங்க. ஒரு நாள்ல எத்தனை ட்ரெயின் சர்வீசஸ் ஓடுது? ஒரு நாளைக்கு 5 அல்லது 6 சர்வீசஸ் இருக்கும். இந்த வருஷம் மட்டும் 400,000 பேர் வருவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஒரு நேரத்துல எத்தனை பயணிகள் இந்த ரயில்ல பயணம் செய்யலாம்? ஒரு ட்ரெயின்ல 400 பேர் பயணம் செய்யலாம். ஆனா எல்லாரும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ட்ரிப்புக்கு 250 பேரை தான் நாங்க அனுமதிக்கிறோம். இந்த அட்ராக்ஷனே வந்து ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். இதில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே தொண்டூழியர்கள் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாங்க, இங்க சுமார் 350 தொண்டூழியர்கள் இந்த ரயில்வே இயங்குறதுக்காக வேலை பார்க்குறாங்க. நமக்கு அடுத்து வரும் தலைமுறைகளும் இந்த ரயில் சேவையை அனுபவிக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் இந்த தொண்டூழியர்கள் எதுவுமே எதிர்பார்க்காம அவங்க நேரத்தை இங்க செலவிடுறாங்க. எல்லாரும் காலை வெளியில தொங்க போட்டுட்டு போறாங்க. இது எப்படி ஆரம்பிச்சிச்சு? ரயில் வண்டியோட அமைப்பு அப்படி இருக்கிறதுனால ட்ரெயின் கம்பிக்கு வெளியே கால் போட்டு போறது ஒரு பாரம்பரியமாவே ஆயிடுச்சு. யார் அதை ஆரம்பிச்சதுன்னு தெரியல, ஆனா ஜாலியா இருக்குன்னு நாங்களும் அலோவ் பண்ணிட்டோம். Such a lovely tourist attraction run by volunteers. தோரை என்னமா இங்கிலீஷ் பேசுது? I think it's really amazing what you guys are doing here. நிச்சயமா சிங்கப்பூர் மலேசியால இருந்து எல்லாரும் வரணும். ஜன்னலுக்கு வெளியே காலை தொங்க போட்டுக்கிட்டு ஜாலியா ரயில் பயணம் பண்ணணும். இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் 1900 கட்டப்பட்டது. எதுக்குன்னா இங்கே குடியிருக்கிறவங்களுக்கு அவங்க பப்ளிக்காக டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அப்புறம் அந்த மரம் செடி கொடி எல்லாமே இந்த ட்ரெயின் தானா. அது மட்டும் இல்லை, பொட்டேட்டோ, செரி, ஆனியன்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம், கோழி, ஆடு, மாடு எல்லாம் இதில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டுட்டு போனாங்களாம். கிட்டத்தட்ட இந்த ட்ரெயின் ஒரு 50 வருஷத்துக்கு தான் ஓடிச்சு. அதுக்கப்புறம் 1970s இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி பழைய காலத்து ட்ரெயின் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நினைப்பு வருது? கிழக்கே போகும் ரயில் படம் நினைப்பு வருதுயா. அந்த படம் உங்களுக்கு ஞாபகம் வருதா? ஏன், என்ன சம்பவம்? அந்த ரயில் போவ அது பின்னால் ஒரு பொண்ணு தரட்டி அந்த ரயிலை துரத்த, நான் அந்த ரயிலில் உட்காந்துக்கிட்டு அப்படி டாட்டா கட்டுற நினைப்பு வருது. அங்கிள், நீங்க கிழக்கே போகும் ரயில் படத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா, இல்ல அதுல நடிச்ச ராதிகாவை பத்தி கண்ட கனவை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ராதிகாவுக்கு தங்கச்சி இருக்கா? என்ன 2 பேர் பிள்ளை ஒருத்தர மாதிரி? கிழக்கே போகும் ரயில் ராதிகா மட்டும்தான், நிரோஷா நடிக்கல. ராதிகா கூட அவங்க தங்கச்சியும் வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. நீங்க கண்டு இருப்பீங்க. ஐயோ டேய், ட்ரெயின் எடுங்கய்யா. அங்கிள் அடுத்த கனவை பத்தி பேசிட போறாரு. ப்ளீஸ். அப்பா, என்ன தடுக்காதீங்க. ஏய், தோ தின். என்ன இது? இந்தியில அது ஒண்டிதாமா தெரியும் எனக்கு. அவர் போறாரு, என்ன தடுக்காதீங்க. யாரு அவனா? ஆமா. அவனை நம்பி எப்படிமா நான் விடுவேன்? அப்படிலாம் சொல்லாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப பொறுப்பா இருப்பாரு. யாரு இவனா? டேய், ட்ரெயின் டிக்கெட்டுக்கு காசு கொடுத்தியாடா? ட்ரெயினுக்கு இன்னும் டிக்கெட் வாங்கல. அந்த சேஞ்ச் தான் அவளை கொடுக்க சொன்ன, இன்னும் கொடுக்காம இருக்கா.
அங்கிள் டாக்ஸினா சும்மாவா? அங்கிள் என்ன டாக்ஸி மட்டும் தான் ஓட்டுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அங்கிள் ட்ரெயினே ஓட்டுவேன். அடுத்த சீசன் அங்கிள் ட்ரெயின் எங்கே போகுது? பாத்தீங்களா எங்க அங்கிளை? ஒரே நாள்ல போஸ்டாவே உருமாறிட்டாரு. அடுத்த ப்ரோக்ராமுக்கு டைட்டிலே வச்சிட்டாரு. இந்த நம்பிக்கை தான் முன்னேற்றத்திற்கு அவசியம். இது என்னடா, நம்ம பாட்டை முப்பாட்டெல்லாம் வேட்டைக்கு யூஸ் பண்ணதெல்லாம் இவங்க விளையாட்டா வீசிக்கிட்டு இருக்காங்க. பாரா, கார்த்திக் சஃபினாலாம் வீசுறாங்க. அட, இவரு என்னப்பா பயங்கரமா வீசுறாரு. அட, புடி 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 புடிச்சிட்டாரு. ஜனமே, உங்களை பார்க்கும் போதே தெரியுது நீங்க பயங்கர ப்ரொஃபஷனல். இது எப்படி ஆரம்பிச்சீங்க? நான் யார் தெரியுமா? என் தாத்தா யாருன்னு தெரியுமா? என் தாத்தா பூமராங் த்ரோயிங்ல வேர்ல்ட் சாம்பியன். அவர் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ணியிருக்காரு. நாங்க ராயல் ஃபேமிலி இன் பூமராங் கம்யூனிட்டி. நீங்க உங்க தாத்தா வந்து பெரிய பூமரங் செஞ்சிருக்காருன்னு சொன்னீங்க. இதோட பெருசா? இதுதான் அது. உங்க தாத்தாக்கு வந்து 2-3 டைட்டில்ஸ் இருக்குன்னு நீங்க அந்த டைட்டில்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? என் தாத்தா செஞ்ச பெரிய சம்பவமே இதுதான். ஆஸ்திரேலியன் சாம்பியன், வேர்ல்ட் ரெக்கார்ட் சாம்பியன், இப்படி பல டைட்டில்ஸ். அவர் பேர் என்ன? பன்னி ரீவ்ஸ். நீங்க எப்ப ஆரம்பிச்சீங்க? நான் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டேன். இல்ல, எப்ப கம்பீட் பண்ண ஆரம்பிச்சீங்க? எல்லாரும் பேக்கை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போற வயசுல பூமராங்க தூக்கிட்டு என் தாத்தாவோட நான் காம்படிஷன் போயிடுவேன். நீங்க இதை கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துச்சு உங்களுக்கு? இது என் ரத்தத்திலே ஊறி போனதுனால இதை கத்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சுலபமா இருந்தது. ஆனா நான் காம்படிஷன் போறதுக்கு நிறைய வருஷம் பிராக்டிஸ் பண்ணேன். நீங்க கையில வந்து இப்ப நிறைய வித்தியாசமான பூமரங் வச்சிருக்கீங்க. என்னென்ன வித்தியாசம்னு சொல்லுங்க. நிறைய விதம் இருக்குங்க. சிலது ஈஸியா த்ரோ பண்ணலாம், சிலது கூட ஃபோர்ஸ் தேவை. பூமரங்லேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு கேங்குரு பூமரங் வச்சிருக்கீங்க. இது எப்படி பறக்கும்? இது மட்டும் என்ன வித்தியாசமாக பறக்க போகுது? இதுவும் அப்படியே தான் ஏன் பறக்கும். சரி, இப்போ ஒரு பூமரங்க உருப்படியா எப்படி த்ரோ பண்றதுன்னு கொஞ்சம் காட்டுங்களேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி பிடிச்சி இப்படி ஃப்ளிக் பண்ணி த்ரோ பண்ணா சூப்பரா பறக்கும். ரகசியமே இந்த கையை ஃப்ளிக் பண்றதுல தான் இருக்கு. சரி, நீங்க வாங்க ட்ரை பண்ணலாம். ஆஹா, நம்ம ஆளுங்க மறுபடியும் வீச போறாங்களோ? யாரு தலைய காவு வாங்க போறாங்களோ? அங்கிள் இப்பொழுது வீச போகிறார். எங்கே போக போகிறதோ? ஆஹா, மறுபடியும் சஃபினா வீசுகிறார். அது பறக்கிறது. அம்மா தாயே, அது நம்ம பூமா, அவன் மண்டப்பாவும். நம்ம சிங்கம் கார்த்திக் வீசுறார். பாருங்க 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 மக்களே, நல்லா பாருங்க. நம்ம சாம்பியன் அவங்க தாத்தா செஞ்ச ஆக பெரிய பூமராங்க வீச போகிறார். வாவ், இது போய் மாஸ்ல சேர்றதுக்குள்ள நம்ம ஒரு பிரேக்குக்கு போயிடுவோம். எங்க போகுது? ராத்திரி நேரத்து பூஜையில் ஜிங் சக்க ஜிங் சக்க ஜிங் சா, ஜிங் சக்க ஜிங் சக்க ஜிங் சா. இந்த சவுத் பேங்குக்கு இரவு நேரத்துல வந்தாலே என்டர்டெயின்மெண்டோட ஹீட் லெவல் வேற லெவலுக்கு போகுது டோய். பாரு பாரு, ஐயா பாரு, அம்மா பாரு, நெருப்போட விளையாடுற இந்த பையனை பாரு. ஆஸ்திரேலியாவில் நைட் லைஃப் ஆரம்பிக்கிற நேரத்தை பாரு. சவுத் பேங்க்ல வேற லெவல் மாஸ் காட்டுற இந்த பையனை பாரு. இந்த ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு நியூ ஏஜ் ஸ்ட்ரீட் ஆக்ட் மாதிரி இருக்கலாம். ஆனா இது 3000 ஆண்டுகளுக்கு பழமைடோய். மரபு கலைங்கோ, இது மரபு கலை. What are you holding up, Uncle Taxi? It's a travel program. A television program. Yeah, from Singapore. An ID on it? Yep. நெருப்போட விளையாடுற இந்த வெள்ளக்கார பையனை பாரு. உடம்புல பூசுறாரு, நெருப்ப வாய்க்குள்ள விடுறாரு. எப்பா, யாருப்பா இந்த ஆளு? சின்ன வயசுல நம்மள எல்லாரும் ஃபயரோட விளையாடாதடான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பையனை பாரு, ஃபயரை வச்சே தொழில் நடத்துறாப்ல. எப்பா, டிவி பார்த்துட்டு நீங்க யாரும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். வணக்கம், என் பேர் மேட். ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆபத்தாக நிறைய ரிஸ்க் இருக்கிற மாதிரி இருக்குது. இது எப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க?
நெருப்போட விளையாடுறதெல்லாம் எனக்கு ஜுஜுபி மாதிரி. பார்க்கத்தான் நான் ஸ்மால் பாய் மாதிரி இருக்கேன். ஆனால் இந்த தொழிலில் எனக்கு 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, நெருப்ப வாயில வச்சீங்க, சுடவே இல்லையா அவங்க நாக்கு? சுடாம நெருப்பு பாப்பா, டெக்னிக் தெரியாம வாயில வச்சா வந்துடும். இப்போ கூட எனக்கு வாயில சூடு பட்டுருச்சு. ஆனால் எனக்கு இதெல்லாம் காஃபி குடிக்கிற மாதிரி. சரி, இவ்வளோ காயப்படுது, வாயெல்லாம் வெந்து போகுது, அதுலேருந்து எப்படி நீங்கள் ரிகவர் பண்ணுவீங்க? உங்கள் சூடு காயத்துக்குலாம் என்ன பண்ணுவீங்க? நானும் உங்களை மாதிரி தான் உடம்பு ஃபுல்லாக க்ரீம் பூசிக்குவேன். இதை வாரத்தில் 2 நாள் செய்கிறீங்க, அப்புறம் மற்ற நாளுக்கு வேறு எதுவும் வேலை இருக்கா உங்களுக்கு? ஷோ டைம் இல்லைன்னா நான் வெட்டி ஆஃபீஸர் தாங்க. மக்கள் பணம் போட்டால் தானே எனக்கு சோறு. நான் இப்போ தானே யங்காக இருக்கேன். இப்போவே லீஃப் வந்து ஏஜாக வாழணும், அதுதான் என் ஆசை. நீங்கள் ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களா, இல்லை உலகத்தை சுற்றி வந்திருக்கீங்களா இந்த பெர்ஃபார்மன்ஸோட? எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் யாதும் ஊரே யாவரும் கேள்வி. யூரோப், ஏஷியா எங்கெல்லாம் நெருப்பு இருக்கோ அங்கெல்லாம் நான் இறங்கி அடிப்பேன். நிறைய ஷோஸ், நிறைய காயங்கள், பட் இதுதான் என்னோட பேஷன். உங்களுடைய அடுத்த ஷோ பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு வாழ்த்துறோம். ஒரு நெருப்பான பெர்ஃபார்மன்ஸை பார்த்த சந்தோஷத்துல பொடி நடையா நடந்து சவுத் பேங்க்ல வேற என்னெல்லாம் செய்யலான்னு பார்க்க போன நம்ம ட்ரியோ கண்டுபிடிச்சது ஓவியம். விதவிதமான அழகழகான ஓவியங்கள், வித்தியாசமான கான்செப்ட்ல ஒரு இன்டர்நேஷனல் அவுட்லுக்கோட அத்தனை பெயிண்டிங்ஸ் எங்கேயோ செஞ்சு எடுத்துட்டு வந்தது இல்லைங்க, இது இங்க தான் செய்யறாங்க. எனக்கு உங்க மீசை ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை வளர்க்கறதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்றீங்க? மீசை ரகசியம் சொல்ல மாட்டேன் தம்பி. Do you like mine? அப்படி அங்கே என்ன இருக்குன்னு என்கிட்ட அந்த கேள்வி கேட்குறீங்க? சரி, மீசையை பற்றி பேசுனது போதும். இங்கே என்ன நடக்குது, இவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்கீங்களே, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இதெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ட்ரீட் ஆர்ட், அழகான ஓவியம், டிராயிங் தம்பி. இவ்வளோ பெயிண்டிங்ஸ் இருக்கு, எப்படி நீங்க இதெல்லாம் வந்து மடிச்சு எடுத்து திருப்பி வந்து செட்டப் பண்றீங்க? எல்லாம் ஒரு பேஷன் தான். கஷ்டம்னு பார்த்தா எதையுமே செய்ய முடியாது இல்ல. சரி, இவ்வளோ வரைஞ்சிருக்கீங்களே, இப்போ இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போறீங்க? எல்லாம் விற்கிறதுக்கு தான், இல்லைன்னா எக்ஸிபிஷன் போட்டு அங்கே ஏதாவது தேர்தான்னு பார்ப்பேன். உங்களோட ஸ்லாங் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்க என்ன நேஷனாலிட்டி, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? ஈரான்ல இருந்து வர்றேன். ஈரான்லேருந்து ஆஸ்திரேலியா வரைக்கும் வந்திருக்கீங்க. உங்களை வர வச்சது என்ன? அது ஒரு பெரிய கதை. சுருக்கமா சொல்லணும்னா, நான் ஒரு ரெஃப்யூஜி. அடைக்கலம் தேடி ஆஸ்திரேலியா வந்தேன். இங்கே என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஓவியங்கள் ஆஸ்திரேலியாவுக்கு நான் கொடுக்குற காதல். அடடடடா, அடைக்கலம் தந்த நாட்டுக்கு காதலையே பரிசா தந்த இந்த மீசக்காரர் உலக புகழ் வாய்ந்த ஓவியரா வரணுங்கிறதுக்கு அங்கிள் டாக்ஸி டீமின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு வழியா ஆஸ்திரேலியா வரைக்கும் வந்து முட்டி மோதி முத நாள் ஷூட்டை நல்லபடியா முடிச்சாச்சு. நம்ம ட்ரியோ இந்த நாளை ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்காக இவங்களை கேரிகேச்சர் டிராயிங் பண்ண வச்சிருக்கோம். இந்த ஆர்ட்ஃபீல்ட் நைட் லைஃப் மெல்பர்னுக்கு ஒரு யூனிக்னஸை தருது. இங்க மக்கள் எல்லா நாட்டவரையும் ரொம்ப வார்மா வெல்கம் பண்றாங்க. வந்த முதல் நாளே இவங்க எல்லாரும் ஹோம் சிக் ஆயிடுவாங்களான்னு நினைச்சேன். ஆனா விடிய விடிய கொண்டாடுற இந்த நாட்டுல அது கொஞ்சம் கஷ்டம்தான் போல. பாருங்களேன், ஷஃபினாவுக்கு கிளிமூக்கு இருக்குன்னு இப்பதான் தெரியுது. நம்ம ஷஃபினாவுக்கு மெல்பர்ன் நல்லா தான் தெரிஞ்சிருக்கு. அங்கிளும் ஓரளவுக்கு பிளண்ட் ஆயிட்டாரு. ஆஹா, அங்கிளுக்கு 1.5 கண்ணா. ஒரு நாள் ஃபுல்லா கூடவே இருந்தும் அதை கவனிக்கலையே. இதே மாதிரி எல்லா நாளும் இந்த வேகத்தோட பரபரப்பா நல்லபடியா சந்தோஷமா போகணும். சரி, பேசி பேசி எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிருச்சு. ஒரு பிரேக். Uncle Taxi Season 5 Australian Adventure. Uncle Taxi எங்க போகுது? Uncle Taxi எங்க போகுது? என்னத்தான் சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து கடந்த 4 சீசனா சுத்தி இருந்தாலும் ஆஸ்திரேலியாவில் தங்குறது ஒரு தனி ஃபீலிங் தாயா. திஸ் இஸ் குவெஸ்ட் அபார்ட்மெண்ட் அண்ட் ஹோட்டல்ஸ். நாங்கள் ஆஸ்திரேலியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் இவங்களுடைய அப்பார்ட்மெண்ட்ஸ் ஹோட்டல்ஸில் தான் தங்குறோம். ஏன்னா எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, கோசியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப லக்கினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான வியூ கிடைக்கும். அங்கே பார்த்தீங்களா ஒரு பேரிஸ் வீல் ஓடிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்களா குப்புசாமி மார்க்கெட் போயிட்டு இருக்காரு. கார்த்திக், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஸ்கை டைவிங் இப்போ போகிறது பற்றி? ஆக்சுவலி ஒன்றும் அவ்வளோ பயமெல்லாம் இல்லை. அந்த
பிளேன்லேருந்து 13,000 15,000 என்னமோ சொன்னாங்களே. 15,000 நினைக்கிறேன். 15,000 ஃபீட்லேருந்து கீழே பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது தான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. நான் தான் சொன்னல, எனக்கு ஹைட்டை பற்றி பிரச்சனை இல்லை, பயமே இல்லை எவ்வளோ உயரமாக போகிறது. ஆனால் ஒரு பிளேன்ல இருந்து அந்த ஹைட்டில் பாய சொல்கிறீங்களே, அது வந்து எனக்கு வந்து டிஃபைங் ஆல் நேச்சர். நம்மலாம் பார்க்கப்படாது, தரையில் இருந்து வாழ்கிற மனிதர்கள். இந்த மாதிரி ஆளை கொண்டுட்டு போய் நீ மேலே உட்காந்து வச்சு நீ பாயின்னு சொல்கிற, எனக்கு எக்ஸைட்டடாக இருக்கு. அதே ரொம்ப 70% பயமாக இருக்கு, 30% எக்ஸைட்மெண்ட். நீங்கள் தான் சொல்லியிருக்கலாம், என்ன இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரலையும் நம்ம எதுவும் ஒரு இதை பயந்தாக்கா அதை ஓவர் கம் பண்ணுறது ஒன் வே தான், அது செஞ்சாகும். வீதியில் வாங்கி வந்தால் எப்படி இருக்கும்? அதெல்லாம் யோசிக்க வேண்டாம், அது திருப்பி மேலே பக்கமே நம்மளை கூட்டிட்டு போறாங்களே அந்த வெரி டிஸ்கஸ்டிங். இன்னும் சான்ஸ் இருக்கு நமக்கு. என்னத்துக்கு? கேன்சல் பண்ணிட்டு வேற எங்கேயாவது சாப்பிட போகலாம். என்ன சொல்றீங்க? நம்ம வந்து இந்த ஸ்கை டைவிங் செஞ்சுட்டு நல்ல ஒரு இடமா போய் சாப்பிடுவோம், நம்மளுக்கு அது ஒரு ட்ரீட் மாதிரி. இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்துல கார்த்திக் சொன்னது ஞாபகம் இருக்கா மக்களே? அங்கிள் டாக்ஸி ப்ரோக்ராம்னாலே நாங்க ஏதாவது த்ரில்லிங்கா செய்யணும். அதுக்கு தான் இந்த ஸ்கை டைவிங் சேலஞ்ச். மெல்பர்ன்ல எங்களை மாதிரி த்ரில் சீக்கர்ஸ்க்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் அட்வென்ச்சர்ஸ் ஸ்கை டைவிங்னு சொல்லலாம். ஒரு பிளேன்ல இருந்து 15,000 அடிக்கு மேல போய் அதுல இருந்து ஃப்ரீ ஃபால் பண்ணி மெல்பர்ன் சிட்டியையும் ஓசனையும் பேர்ட்ஸ் ஐ வியூல பார்க்குற ஃபீலிங் இருக்கு. அனுபவிச்சாதான் தெரியும். How you feeling? Not good, mate. I don't want to jump. You don't want to jump? Yeah. They're making you jump? Yes, yeah. என்ன நடந்தாலும் இன்னைக்கு அங்கிளை குதிக்க வைக்கிறதே சரி. ஜக்கி, அப்போ பேராஷூட்டில் இருந்து ஜம்ப் பண்ண போகிறேன். Sure. பிள்ளைங்கள்ட்டலாம் சொல்லிடு, I love you all very much. Okay? Bye-bye. என் குருவி மட்டும் பறக்கல, இப்போ நானும் பறக்க போகிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு விஷயத்த நம்மளுடைய வசந்தம் ரசிகர்களுக்காக, அங்கிள் டாக்ஸி ரசிகர்களுக்காக நான் செய்கிறேன். இதை நான் செய்கிறேன்னு எங்கள் அம்மா கிட்ட நான் சொல்லலை. ஸோ இதை டிவியில் வரும்போது நிச்சயமாக எங்கள் அம்மா என்னை செருப்பால் அடிப்பாங்க. அம்மா இப்போயே ஒரு அட்வான்ஸாக படிச்சிருமா, கலைக்காக செய்கிறேன். கேட்ட என்னையே இழுத்துட்டு போகிறேன். அங்கிள், ஒன் ஃபார் ஆல் ஃபார் ஒன். என்னை மட்டும் தனியாக அனுப்புறது, வாங்க சேர்ந்து செய்வோம். கமான். இதுக்கு முன்னே நம்ம பாயறதுக்கு முன்னே ஒரு ஓல்டு லேடியை பார்த்தோம், 90 வயசு. அவங்க பிறந்த நாளுக்காக அவங்க டாக்டரை அழைச்சிட்டு வந்திருக்காங்க ஸ்கை டைவிங். டாக்டருக்கே 75 வயசு. அவங்க என்ன தாராளமாக எல்லாம் முடிச்சுட்டு ஒன்றும் இல்லாத மாதிரி நடந்து போகிறாங்க, வாக்கிங் ஸ்டிக்கோட. நான் செய்யலைன்னா அது ரெண்டும் பார்த்து துப்பி. கூடவே நானும் ப்ரொடியூசர் சதீஷும் ஸ்கை டைவ் பண்ண முடிவு பண்ணியிருக்கோம். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, பண்ணிட்டு வந்து சொல்றேன். பாத்தீங்களா நம்ம ட்ரியோவை? ஸ்கூல்ல கூட இவளை கவனம் செலுத்தியிருக்க மாட்டாங்க. ஏன் நம்ம நிகழ்ச்சியோட ப்ரொடக்ஷன் மீட்டிங்ல கூட இவ்வளவு மும்முரமா காது கொடுத்து கேட்கல. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? பயம், உயிர் மேல இருக்கிற பயம். ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? அஞ்சுவது அஞ்சாமை, பேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில். தப்பு செய்யறதுக்கும் கடமை தவறதுக்கு தாங்க பயப்படணும். இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நமக்குள்ள இருக்கிற தைரியத்தை தட்டி எழுப்பணும். ஃப்ளைட்லேருந்து குதிச்ச பிறகு என் பாடியை, என் பேக் வந்து ஆஃப் பண்ணிக்கணும். இப்படி செஞ்சுக்கணும். அப்புறமா அவங்க வந்து என்ன தட்டுவாங்க பேராஷூட் வரதுக்கு முன்னாடி. அப்போ தான் என் கையை வெளியே வைக்க முடியும், அதுக்கு மேலே நான் வைக்கக்கூடாது. லேர்ன் பண்ணும்போது அவங்க ஒரு பொசிஷன் சொல்லி கொடுத்தாங்க. இப்படி காலை தூக்கிக்கிட்டு இப்படி வச்சுக்கிறது, இல்லாட்டி என்னோட கால் வந்து கிராஷ் ஆகிடும். ஏன்னா நம்ம ரொம்ப வேகமாக இறங்குவோம். அப்போ என் கால் முன்னாடி இருந்துச்சுன்னா தரையில் பட்டு என் கால் உடஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஜம்பிங் ஆஃப் அ பிளேன். ஓகே, அப்புறம் வந்தோடனே பேசுகிறேன். பாய். Uncle Taxi Season 5 Australian Adventure. ஓகே, ஒரு வழியா எல்லாரும் சேஃப்டி கேஸை போட்டுட்டாங்க. இப்போ இந்த பஸ்ல தான் டிராவல் பண்ணி ஃப்ளைட் இருக்கிற லொகேஷனுக்கு நாங்க போக போறோம். ஏரோப்ளேன் பறக்குது பார் மேலே.
அதுலேருந்து பாய போறோம் கீழே. நாம் எல்லாரும் ஸ்கை டைவிங் ஒரு மாடர்ன் அட்வென்ச்சர்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதோட ஐடியா 500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துருச்சு. நம்ம இந்தியால இருந்துலாம் வரல. லியோனார்டோ டா வின்சி தெரியும்ல, அவர்தான். 15ஆம் நூற்றாண்டிலே அவர் பாராசூட்டை டிசைன் பண்ணிட்டாரு. அத 1797 நம்ம பிரெஞ்சு கூட்டாளி ஒருத்தர் ஆந்திரே ஜாக் கர்னாரன் ஹாட் ஏர் பலூன்ல இருந்து முதல் தடவையா ஜம்ப் பண்ணாரு. இப்போ ஜம்ப் பண்ண போற நம்ம கார்த்திக் எப்படி இருக்காரு? அணைய போற விளக்கு பிரகாசமா எரியும். கண்டிப்பா பிரகாசமா தான் இருக்கீங்க கார்த்திகேயா. நம்ம டீமும் ரெடியா இருக்காங்க. ஸ்கை டைவிங் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஜாலியா ரெடியா இருக்காங்க. இப்போ இந்த ஃப்ளைட்ல எல்லாரும் ஏறுறோம். பூமிக்கு 15,000 அடிக்கு மேல போறோம். இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னாடி எங்க அம்மா கேட்டாங்க என்னதான் இதுல செய்வேன்ட்டு. அப்போ நான் எக்ஸாம்பிள் சொன்னேன், வித்தியாசமான இடத்துக்கு போறது, பிரிட்ஜை ஏறுறது, ஏரோப்ளேன்ல இருந்து குதிக்க, என்னது ஏரோப்ளேன்ல குதிக்க போறியான்னாங்க. இல்ல அந்த மாதிரி அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு நான் போய் சொன்னேன். இப்போ நான் உண்மையிலே குதிக்க போறேன். அதெல்லாம் வந்து இது சீசன் 5 இருக்கலாம், எனக்கு சீசன் 1. கொடுமைப்படுத்துறீங்களேப்பா ஐயா, எங்க உசுருக்கு கேரண்டி. Can't say this on camera. My lawyer told me to shut up. What up, Singapore? இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் பாயறதுக்கு. உங்களை எல்லாரையும் கீழே பாக்குறோம். பயந்துட்டாரு, ரொம்ப ரொம்ப பயந்துட்டாரு. எப்படி செஞ்சிட்டீங்களா சாதனையா? கொஞ்சம் மேல போகணும்னா டைரக்டர் உள்ள இருந்தாரு பார்க்க சொன்னேன். எல்லாம் தாடிச்சு. ஆனா பஞ்சொன்னு ஃபேண்டாஸ்டிக். அங்கே தான் இந்த முதல் நாள் பரீட்சை எழுத போகும்போது நேத்து யாரு ஒண்ணுமே படிக்காம ஒரு புள்ள போக பாருங்க. அது ஃபெயில் அப்படியே பேத்த முழிச்சுக்கிட்டே போக. ஃளைட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே புடிச்சிட்டாங்க. கீழே வந்து லேண்டிங் பண்ணோமா, லேண்டிங் பண்ணோன்னே ஏன்னா பர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா, அது பாயும் போது நான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா தான் அவட த்ரோடா பாந்தி வந்துடும். ஐயோ சரி ஆக்சுவலி லேண்ட் பண்ணது அந்த பர்ப் அதுதான் பெஸ்ட் பார்ட். ஏன் ஹெல்மெட் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? நான் கேட்டேன், ஏன்னா அந்த ஜம்ப் பண்ற ஆள் வாந்தி எடுத்துட்டு அவங்க மூஞ்சில படாம இருக்கிறதுக்காக. ஏன் அந்த கேள்வியெல்லாம் கேக்குறீங்க? இல்ல நான் கேட்டேன், ஏன் நீங்க மட்டும் வாந்தி எடுத்தீங்களா? சீ, ஏன் நீங்க மட்டும் ஹெல்மெட் போட்டிருக்கீங்க, ஏன் எங்களுக்கெல்லாம் ஹெல்மெட் இல்லைன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க பயோ ஹேசர்ட்காகன்ட்டு. ஸோ இங்கே மேலே என்ன நடந்துச்சுன்னா, உள்ள வந்து அங்கிள் வந்து விட்டாங்க, மயக்கம் போட்டுருப்பாரு. அவரை நான் தட்டிக்கிட்டே வந்து அங்கிள் போட்டுறது, அங்கிள் போட்டுற அப்படியே தலை சுத்துது, கை சுத்துது, கை சுத்துது, கை ஆடுது, எல்லாமே. அந்த ஃப்ளைட்டு போக அவர் அப்படியே ஆடிட்டாரு. கார்த்திக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக இருந்தான். இந்த பொண்ணு தான் வந்து ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு முன்னாடி தூங்கிட்டு போற வழியில பஸ்ல இதுங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அவன் இன்ஸ்ட்ரக்டரை பார்த்து என்னை விட இந்த பொண்ணு பயங்கர ரிலாக்ஸா இருக்கேன். உள்ள வந்ததுக்கு அப்புறம் கரெக்டா இன்ஸ்ட்ரக்டர் வந்து கூட்டு போறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு தூங்குது. வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படினா. ஆனா ஃப்ளைட்ல ஏறுனதுக்கு அப்புறம் எனக்கு இது 2வது ஜாப், உங்களுக்கு இது முதல் ஜாப். நான் அப்பவே சொன்னேன் ஏறுறதுக்கு முன்னாடி இட் வில் பி லைஃப் சேஞ்சிங்னு. எப்படி இருந்துச்சு? திரும்ப நிச்சயம் செய்வேன். ஆமா, கண்டிப்பா இது வந்து மறுபடியும் செய்யணும். ஏன்னா முத தடவை செய்யும்போது என்ன நடக்குதுன்னு புரியறதுக்கு முன்னாடியே இறங்கிட்டோம். பட் அடுத்த தடவை செய்யும்போது ஐ திங்க் வில் கெட் என்ஜாய். ஃளைட்ல இருந்து குதிக்கும் போது அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்னா, நீங்க வாஷிங் மெஷின்ல துணி போட்டோன்னா இப்படி போவல, அப்படிதான் நம்மளும் உருண்டுகிட்டு போனோம். அதுதான் க்ளோசஸ்ட் 45 செகண்ட்ஸ்க்கு வாயெல்லாம் அது 2 லிப்ஸை ஒண்ணா வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க? ஐயோ, அந்த வீடியோ பார்த்தாதானே தெரியும். Uncle Taxi எங்க போகுது? Uncle Taxi எங்க போகுது? வேகம் போகும் நேரம் யாவும் வேதமாகுமே. நாங்கள் தேடும் மாறும் யாரும் டாக்ஸி காட்டுமே. Uncle Taxi எங்க போகுது? Uncle Taxi எங்க போகுது?
It's amazing. I cannot hear myself. Feeling good? Yeah, feeling good. How does it feel? Yes, very painful. காது வலிக்குது. Uncle Taxi Season 5 Australian Adventure! Uncle Taxi எங்க போகுது Uncle Taxi எங்க போகுது வேகம் போகும் நேரும் யாவும் வேடும் அழகுமே நாங்கள் தேடும் நாடும் யாவும் டாக்ஸி காட்டுமே Uncle Taxi எங்க போகுது Uncle Taxi எங்க போகுது na 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 Uncle Taxi எங்க போகுது Uncle Taxi எங்க போகுது Skydiving பறவையாகலாம் Rock climbing பழகி பார்க்கலாம் Brisbaneல் தலைந்து போகலாம் Melbourne பூவாசம் தேடலாம் Bird flu புது நரம்பு